ஸோ இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்து நம்ம சிவில் 3Dக்குள்ளார டேட்டா என்னென்ன ஃபார்மேட்டில் கொண்டு வரலாம், என்னென்ன எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, சேவ் as ஆப்ஷன் இருக்குது, அதாவது pretty much இதுக்குள்ளார டேட்டா எப்படி கொண்டு வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணுற டேட்டாவை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைல்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். பாயிண்ட் ஃபைல்ஸ் வந்து டைரெக்டாக இம்போர்ட் பண்ணுறது பாயிண்ட் கிரியேஷன் டூல்ஸில். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து CSV ஃபார்மேட் இருக்குது, XYZ இருக்குது, NEC இருக்குது. ஸோ இந்தமாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி இது வந்து நீங்கள் பாயிண்ட் டியூட்டோரியல் பார்க்குறப்ப நீங்கள் இதை பார்க்க முடியும். அண்ட் அதேமாதிரி சர்ஃபேஸ்க்குள்ளார நீங்கள் போய்ட்டு ஒரு சர்ஃபேஸ் நம்ம சும்மா க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் டெஃபினேஷன்ஸ்குள்ளார போனீங்கன்னா DM ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ண முடியும். அண்ட் ட்ராயிங் ஆப்ஜெக்ட்ஸ்னால் pretty much AutoCAD பாயிண்ட்ஸு, AutoCAD லைன்ஸு, 3D ஃபேஸஸ் இதெல்லாமே வந்து ஒரு DXF ஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா அதை இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு இந்த சர்ஃபேஸ் டேட்டா பில்ட் பண்ணுறது இந்தமாரி விஷயங்கள்லாம் இருக்கும். அண்ட் அதேமாரி பாயிண்ட் ஃபைல்ஸ் டேரெக்டாக இங்கேயும் இம்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அண்ட் சர்வே டேட்டா எப்படி வந்து உள்ளார கொண்டு வந்துட்டு அதை வச்சு எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்ற விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூ கேன் கீப் எக்ஸ்பேண்டிங். ஸோ இந்தமாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ளார கொண்டு வரதுக்கு இந்த சாஃப்ட்வேர்க்குள்ளார கொண்டு வரதுக்கு இந்தமாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இது ப்ளஸ் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இன்சர்ட் டேபுக்குள்ளார போனீங்க அப்படின்னா வந்து அங்கே வந்து உங்களுக்கு இம்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸ்டாண்டர்ட் இம்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 3ds Max, கேட்டையா, அதுக்கப்புறம் இன்வென்ட்ரு, அதுக்கப்புறம் JT ஃபார்மேட்ஸு, மெட்டா ஃபைலு, DGN ஃபார்மேட், மைக்ரோஸ்டேஷனோட DGN, அது எல்லா ஃபார்மேட்டுமே சப்போர்ட் ஆகும். அண்ட் அதேமாதிரி ரைனோவாக இருக்கட்டும், சாலிட் பாக்ஸாக இருக்கட்டும், ஸ்டெப் ஃபைல்ஸாக இருக்கட்டும். அண்ட் இந்தமாரி எல்லா ஃபைல்ஸுமே நீங்கள் வந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்குது. இதுக்குள்ளேருந்து டேட்டா நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் உங்கள் சிவில் 3Dக்குள்ளார நீங்கள் வந்து அசம்பிள் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதேமாரி வந்து லேண்ட் டெஸ்க்டாப்ன்றது செப்பரேட் சாஃப்ட்வேர். ஸோ அதுலேருந்து டேட்டா கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபோல்டரை மேப் பண்ணிட்டாலே போதும். ஸோ அதுலேருந்து டேட்டா ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் அந்த சாஃப்ட்வேரில் கிரியேட் பண்ண இங்கே உள்ளார வந்துடும். ஸோ லேண்ட் டெஸ்க்டாப் இருக்குது. ப்ளஸ் அதேமாதிரி லேண்ட் XML. ஸோ லேண்ட் XML வந்து நம்மள்ட்ட சாம்பிள் டேட்டா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் குயிக்காக செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இது கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இது வந்து இது நம்ம வால்யூம் ஃபார் ஒரு எக்ஸசைஸில் இந்தமாரி ஒரு டேட்டா நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேட்டா நம்ம உள்ளார கொண்டு வந்தாச்சு. அண்ட் இதே மாதிரி வந்து நம்ம ஸ்டாம் அண்ட் சூவர் அனாலிசிஸ்லேருந்து டேட்டா கொண்டு வரலாம். இம்போர்ட்டிங் சர்வே டேட்டா, அதுக்கப்புறம் இம்போர்ட் அசம்பிளிஸ் நம்ம பில்ட் பண்ண அசம்பிளிஸ்லாம் வந்து சப்அசம்பிளி கம்போஸர்லேருந்து உள்ளார கொண்டு வரது. அண்ட் இதேமாரி சர்வே டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது வந்து நான் செப்பரேட்டாக அட்வான்ஸ் டியூட்டோரியலில் வந்து உங்களுக்கு நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஸோ அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் நம்ம சர்வே டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிவிட்டு இதை நம்ம எப்படி உள்ளார கொண்டு வரது. சர்வே டேட்டாபேஸ் வந்து இட்ஸ் வெரி எஃபிஷியன்ட். நம்ம சர்வே டேட்டா வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு மற்ற எல்லா தடவை பாயிண்ட் ஃபைல்ஸ் வைக்கிறதுக்கு பதிலாக டேட்டாபேஸ் வச்சோன்னா பெட்டராக இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம வந்து அட்வான்ஸ் டியூட்டோரியலில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ அதே மாதிரி வந்து அண்ட் இன்ஃப்ரோஒர்க்ஸ்லேருந்து நம்ம டேட்டா கொண்டு வரதுக்கு வந்து IMF அண்ட் அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து SQLite அந்தமாரி ஃபார்மேட்ஸ் நம்ம வந்து கொண்டு வர முடியும். அப்புறம் வந்து ஆட்டோடெஸ்க் கனெக்டர், ஆர்ச்சிஸ் கனெக்டர்லேருந்து நம்ம கொண்டு வரது. அண்ட் அதோட டேட்டா சோர்ஸஸ்ஸு. அண்ட் இப்போ இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சின்னதாக அடுத்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதேமாதிரி பாயிண்ட் க்ளவுட்ஸ். முன்னாடிலாம் வந்து பாயிண்ட் க்ளவுட்ஸ் வந்து நம்மளோட இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா RCP, RCS 2 ஃபைல் ஃபார்மேட் சப்போர்ட் இருக்குது. இது ரெண்டுமே வந்து ஆட்டோடெஸ்க் ரீகேப்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர்லேருந்து நீங்கள் அவுட்புட் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே கொண்டு வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து லாஸ்ட் ஃபைல் இருக்கும். பழைய ஃபார்மேட்ஸ்லாம் லாஸ்ட் ஃபைல் நம்ம டேரெக்டாக இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ வர லேட்டஸ்ட் வெர்ஷனில் இந்த ஆப்ஷன் அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்னொரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுன்ட்டு. ஸோ இப்போ இந்த லாஸ்ட் ஃபைலை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி சிவில் 3Dயில் கொண்டு வரணும் அப்படின்னா ரெவிட் மூலியமாக கொண்டு வரலாம். ரெவிட்டில் கொண்டு போய் இல்லைனா ரீகேப் மூலியமாக கொண்டு வரலாம். ஸோ ரெவிட்டை கம்பேர் பண்ணுறப்ப ரீகேப் சீப்பர். ஸோ அதனால் இதுக்காக நீங்கள் ரெவிட் வாங்கணும்னு அவசியம். ரெவிட் பயங்கர எக்ஸ்பென்சிவ். நீங்கள் அதுக்கு பதிலாக ரீகேப் போகலாம். ஓகே. ஸோ இது மூலியமாக வந்து பாயிண்ட் க்ளவுட் ஃபைல்ஸ் வந்து நம்ம உள்ளார கொண்டு வர முடியும். பட் பாயிண்ட் க்ளவுட்ஸில் லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் வந்து நம்பர் ஆஃப் பாயிண்ட் லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஸோ சிவில் 3D வந்து இட்ஸ் CAD ப்ரோக்ராம். ஸோ இதில் வந்து அவ்வளோ பெரிய மாஸ் டேட்டா ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் அதேமாதிரி மேப் இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமாண்ட் நீங்கள் போனீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த இம்போர்ட் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து ASCII ஃபார்மேட்டு, ஆட்டோடெஸ்கோட SDF ஃபார்மேட் இருக்குது. அது SDF ஃபார்மேட் வந்து ஆட்டோடெஸ்கோட ஸ்பேஷியல் டேட்டா சேவ் பண்ணுறதுக்கான ஒரு செப்பரேட் ஃபைல் ஃபார்மேட் அது. அண்ட் SQLite மாதிரி அது. அண்ட் அதேமாதிரி SD ஷேப் ஃபைல், SHF ஷேப் ஃபைல் அது இருக்குது. அண்ட் மேப் இன்ஃபோ, மைக்ரோஸ்டேஷன் DGN, அதுக்கப்புறம் வந்து கூகுள் KML GML ஃபைல்ஸாக இருக்கட்டும். அண்ட் அதேமாதிரி SQLite. ஸோ இதுமாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் மேப் இன்ஃபர்மேஷன் கொண்டு வரதுக்குன்னே சொல்லிட்டு மேப் இம்போர்ட்னு சொல்லிட்டு இந்த செப்பரேட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா ஸ்டாண்டர்ட் இம்போர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை தாண்டி இப்போ அவுட்புட் என்னென்ன இருக்குது, நம்ம இந்த டேட்டா நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், இது எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதேமாதிரி எக்ஸ்போர்ட்டு இன்ஃப்ரோஒர்க்ஸாக இருக்கட்டும், லேண்ட் XMLஆக இருக்கட்டும், அண்ட் அதேமாதிரி எக்ஸ்போர்ட் டு FGDBயாக இருக்கட்டும். ஸோ மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கேயும் இருக்குது.
ஓகே. அண்ட் அதேமாரி இப்போ நம்ம வந்து பிளானிங் அண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் ஸ்பேஸை வந்து கீழே பாட்டமில் ஸ்விட்ச் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து கனெக்ட்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம இம்போர்ட் பண்ணது எல்லாமே என்னென்னா அந்த டேட்டா வந்து நம்ம ட்ராயிங்குள்ளாரே வந்துடும், ட்ராயிங்குள்ளார தான் இருக்கும். பட் இப்போ பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா வந்து ஃபெச் பண்ணுவோம், பட் அது வந்து டேட்டா பேஸ்குள்ளார இருக்கும், கொரி போட்டு நம்ம ஃபெச் பண்ணுவோம். ஸோ ஃபுல் டேட்டா நம்ம உள்ளார கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்போ வந்து ஆர்ச்சிஸ் கனெக்ஷனாக இருக்கட்டும், FTTBயாக இருக்கட்டும், MySQL அண்ட் SQLite, STF, ஷேப் ஃபைலு, இந்த மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸுமே வந்து நம்ம அந்த டேட்டா 100% கொண்டு வர தேவையில்லை. அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான டேட்டா எப்போ வேணுமோ அதை மட்டும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி. அண்ட் ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேப் 3Dக்குள்ளார போனப்போ நீங்கள் மேப் 3Dயோட டூல்ஸு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அதுக்குள்ளார செப்பரேட்டாக இருக்கும். ஸோ அது நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஓகே. அண்ட் ஸோ இதேமாரி வந்து இதோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து அவுட்புட்குள்ளார போனீங்க அப்படின்னா இதோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் மேப் 3D ஃபங்க்ஷன்ஸ்குள்ளார இருக்கிற எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் டு FTO கனெக்ஷனு. அண்ட் அதேமாதிரி மேப் டு DWG, அதுக்கப்புறம் ஆஸ் இமேஜ் லைக் டிஃப், பிப், PNG அந்த ஃபார்மேட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, DWG டு STF. இப்போ நீங்கள் மேப் எக்ஸ்போர்ட்டுன்னு போனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். DWF, அதுக்கப்புறம் ASCII, DWX, ஸோ அதுக்கப்புறம் வந்து DGN, IGS அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஸோ இப்போ வந்து மேப் 3Dயோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி. இதுக்கு நீங்கள் வந்து ஜியோ லொக்கேஷன்ஸ்லாம் செட் பண்ணணும். ஸோ அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனிட் ஜியோ லொக்கேஷன்லாம் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது காட்டுறோம். அண்ட் ப்ரிட்டி மச் அதுக்கப்புறம் சேவஸ்குள்ளார போனாலுமே உங்களுக்கு இங்கேயுமே உங்களுக்கு இருக்கும் AutoCAD ஃபார்மேட்லேருந்து DWS, DWT, DXFலாம் யூனிவர்சல் ஃபார்மேட். நீங்கள் வந்து சாலிட் ஒர்க்ஸு, அதுக்கப்புறம் பென்ட்லி, மைக்ரோ ஸ்டேஷன், அந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே வந்து நீங்கள் அது உள்ளார வந்து இம்போர்ட் பண்ண முடியும். அண்ட் இதேமாரி பப்ளிஷ் ஃபீச்சருக்குள்ளார போனீங்க அப்படின்னா வந்து அங்கே வந்து நீங்கள் PDF பப்ளிஷ் பண்ணுறதா இருக்கட்டும், டாக்குமெண்ட்ஸு அண்ட் இமெயிலில் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது, அந்தமாரி உங்கள் டேட்டா வந்து நீங்கள் அந்த மூலிமா நீங்கள் வந்து சென்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். எக்ஸ்போர்ட் அதேமாதிரி இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து நம்ம ICF ஃபார்மேட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்க மாட்டோம் நினைக்கிறேன் அதில். ஸோ இதில் IFC இது வந்து இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம BIMக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றது இதுக்கு. அண்ட் அதேமாரி இதில் வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா STL ஃபைல்ஸ் இருக்கும். அண்ட் அதெல்லாம் வந்து 3D பிரிண்டர்ஸ்க்கு நம்ம இங்கேருந்து பண்ணிவிட்டு டிசைன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அங்கே கொடுக்க முடியும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வித்தின் சிவில் 3D. ப்ளஸ் வந்து இந்த டூல் பாக்ஸ்குள்ளார போனீங்கன்னா இங்கே மிஸ்லேனியஸ் யூட்டிலிட்டிஸ்ன்னு இருக்கும். ஸோ இதுக்குள்ளார நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டு KML அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் எர்த்துக்கு வந்து நீங்கள் வந்து டேட்டா எடுத்துகிட்டு போக முடியும். KML அண்ட் GML ஃபைல்ஸு. ஸோ அது எல்லாமே ஜியோ லொக்கேஷன் பேஸ்டு ஃபைல்ஸ். அண்ட் ஆல்சோ அது சப்போர்ட்டடான ஃபார்மேட்ஸ். நீங்கள் QGIS அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போக முடியும். இதேமாரி வந்து இப்போ நம்ம இதில் எதுவுமே ஒரு ப்ளகின்ஸ் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணல. ஸோ ஃப்ரீ ப்ளகின்ஸே நிறையா அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் வந்து தேர்ட் பார்ட்டி ப்ளகின்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நிறைய இன்னும் இம்போர்ட் and export options உங்களுக்கு கிடைக்கும். Okay, we'll see again another video. Thank you guys and cheers.